எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால சிக்மா மேல்ஸ பார்த்து நெறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. இந்த ஃபியர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து சிக்மா மேல்ஸ் வந்து வாலண்டரா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களா? இல்ல சுத்தி இருக்கிற பீப்பிள் அவங்களே அவங்க மனசுல ஏதோ ஒரு விஷயத்த நெனச்சுக்கிட்டு, ஒரு வேளை இதுவா இருக்குமோ, ஒரு வேளை அதுவா இருக்குமோ அப்படின்னு சொல்லப்படுற எண்ணத்தால, சிக்மா மேல்ஸ் கையில இருக்கிற பீப்பிள பார்த்து பயந்துட்டு இருக்காங்களா? இல்ல இந்த பயம் அப்படின்னு சொல்லப்படுற உணர்வு மூலியமா, அதாவது மத்தவங்க மனசுல இருக்கிற பயம் அப்படின்னு சொல்லப்படுற உணர்வு மூலியமா, சிக்மா மேல்ஸ் வந்து ஏதாவது அட்வான்டேஜ் அடைஞ்சுட்டு இருக்காங்களா? இல்ல பெனிஃபிட் அடைஞ்சுட்டு இருக்காங்களா? அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தான் தெளிவா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுடைய சப்போர்ட்க்கும் உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த உலகத்திலே டாப்ல இருக்கிற 3 மேல் டைப்ஸ் என்னென்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து ஆல்பா, பீட்டா, சிக்மா அப்படின்ற மாரி சொல்லலாம். ஆல்பா மேல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பீப்பிள் வந்து எப்பவுமே வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டில இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மேல். நிறைய விஷயத்த மேனேஜ் பண்ணணும். நிறைய விஷயங்கள வந்து கட்டமைக்கணும். ஒரு ஆர்கனைஸ்டா வச்சிருக்கணும். எந்த ஒரு இடத்துல இருந்தாலுமே கூட சரி, ஒரு குரூப்ப வந்து கையாளணும். ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள வந்து இன்ஸ்பயர் பண்ணணும்ன்ற ஒரு ஆசை அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அதையும் ஜென்யூனா பண்ணிட்டே இருப்பாங்க. இதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் யார் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த் சார் கூட சொல்லலாம். அவர் ஒரு இடத்துல இருக்கார் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவர மாரி ஒரு விஷயத்த வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியாது. அவர் ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவருடைய வாய்ஸ்க்கு அந்த அளவு ஸ்ட்ரென்த் இருக்கும். அவர் வாய்ஸ் கேட்கும்போதே எல்லாருமே வந்து விலகுவாங்க. கரெக்ட்டா வேலை நடந்துட்டு இருக்கும். இதுதான் வந்து ஒரு ஆல்பா கைண்ட் ஆஃப் மேல்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரென்த் அப்படின்ற மாரி சொல்லலாம். பீட்டா மேல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பீப்பிள் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃபீலிங் ஓரியன்டடா இருந்துட்டு இருப்பாங்க. மத்தவங்க ஃபீலிங்ஸ புரிஞ்சுட்டு இருப்பாங்க. நிறைய பேர சிரிக்க வச்சுட்டு இருப்பாங்க. எல்லார் கூடயுமே மிங்கிள் ஆயிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஹேப்பியா சுத்திட்டு இருக்கிற ஒரு மேல்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த கேட்டகரியிலே இல்லாத ஒரு மேல் டைப் யார் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லாருமே பயம்புடுத்திட்டு இருக்க மேல் டைப் யார் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா மேல்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த சிக்மா மேல்ஸ பத்தி ஏன் எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்ற மாரியான விஷயம் எப்படி உருவாச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்கள ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது. இந்த சிக்மா மேல் கைண்ட்ல இருக்க பீப்பிள் வந்து ஒரு ஆல்பா கைண்ட்ல இருக்கிற பீப்பிள் மாரி ரூல் பண்ணணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. பீட்டா மேல்ஸ் மாரி எல்லார் கூடயுமே ஃபீலிங்கோட எல்லாம் மிங்கிள் ஆயி கலக்கவும் மாட்டாங்க. கொஞ்சம் தனியா தான் இருந்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ஓன் ரூல்ஸ்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா வந்து ஃபார்ம்லெஸ்ஸா, ஷேப்லெஸ்ஸா இருந்துட்டு இருப்பாங்க. ப்ரூஸ் லீ சொல்ற மாரி, "பி லைக் எ வாட்டர் மை ஃபிரெண்ட், பி ஃபார்ம்லெஸ், ஷேப்லெஸ்" அப்படின்ற மாரி சொல்லுவாரு பார்த்தீங்களா? அந்த மாரி, இவங்க வந்து எங்க பொருந்துவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இவங்க வட்டமா, சதுரமா, நீளமா அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஷேப்பே யாருக்குமே தெரியாது. இப்ப ஆல்பா மேல்ஸ்னா இவங்க வந்து மேனேஜ் பண்ண தான் வந்திருக்காங்க. இவங்கலாம் லீடர்ஸ் அப்படின்ற மாரி நம்ம அசைன் பண்ணிடலாம். பீட்டா மேல்ஸ்னா இவங்கலாம் வந்து லிசன் பண்ண வந்திருக்காங்க. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லலாம். ஆனா சிக்மா மேல பொறுத்தவரைக்கும் அவங்க ஆல்பா மேல் கேட்டகரியிலயும் வர வாய்ப்பு இருக்கு. பீட்டா மேல் கேட்டகரியிலயும் வர வாய்ப்பு இருக்கு. எந்த டைம்ல வேணா என்ன மாரியான ஷேப்லயுமே அவங்களால மாற முடியும். ஸோ இந்த அன்பிரெடிக்டபிளான இந்த திங்கிங் வந்து அன்பிரெடிக்டபிளான இந்த தாட் வந்து இந்த மாரி மேல்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்கிறது, எப்படி பிஹேவ் பண்றது அப்படின்னு சொல்லப்படுற கன்ஃப்யூஷன் எல்லாருக்குமே ஏற்படுத்துறது மட்டும் இல்லாம, ஒரு பயத்தையும் கிரியேட் பண்ணும். இவங்க தப்பா நெனச்சுப்பாங்களோ, இவங்க வேற மாரி யோசிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பயத்த சிக்மா மேல்ஸ் எப்படி பயன்படுத்துவாங்க? இந்த பயம் எதனால அதிகமா கிரியேட் ஆகும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் சிக்மா மேல்ஸ் வந்து எப்பயுமே ப்ரிப்பேர்டா இருப்பாங்க. இந்த உலகத்துல வந்து பிரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. அடுத்த செகண்ட் என்ன நடக்க போகுது யாருக்கும் தெரியாது. நம்ம பார்க்குற வேலையிலேருந்து நம்மள எப்ப தூக்குவாங்கன்னு தெரியாது. நம்ம பார்க்குற வேலை வந்து நமக்கு எப்ப புடிக்காம போகும், நம்ம அங்கருந்து எப்ப வெளிய வரும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தெரியாது. அப்ப ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு அன்பிரெடிக்டபிளான விஷயம். ஒரு ஃபைனான்ஸ் மேட்டரா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்பா இருக்கலாம். எந்த விஷயம் வேணா எப்ப வேணா நடக்கலாம். ஆனா அதுக்கு நம்மலாம் ரெடியா இருந்தோமா இல்லையான்றது தான் மேட்டர். இந்த விஷயத்த தெளிவா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்க சிக்மா மேல்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க. பிரிப்பரேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. பொதுவாவே சிக்மா மேல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற மேல்ஸ்க்கு வந்து பிரிப்பேர் பண்றதும், பிளான் பண்றதும் ரொம்ப ரொம்ப புடிச்ச ஒரு டாஸ்க் அப்படின்ற மாரி தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த விஷயம் மத்த பீப்பிள் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பயத்த ஏற்படுத்தும். என்னப்பா இது? அடுத்து தப்பாயிடுமோன்னு நெனச்சு இத பிளான் பண்ணி வச்சுட்டு இருக்க. அடுத்து இந்த மாரி நடந்துட்டா என்ன நடக்க போகுது? அப்படின்னு சொல்லிட்டு தப்பான நெகட்டிவான திங்கிங்க வச்சே பிளான் பண்ணிட்டு இருக்கியே அப்படின்ற மாரி கேட்டா கூட சிக்மா மேல்ஸ் ஆங்கிள்ல இருந்து பார்க்கும்போது தான் தெரியும். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துக்கு ப்ரிப்பேர்டா இருக்கிறது தப்பு கிடையாது. அத பார்த்து பயப்படுறதும், அந்த மாரி நடந்துருமோ அப்படின்னு சொல்லப்படுற எண்ணமும் தான் தப்பு. அதாவது நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுறது பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். அது நம்ம பிரிப்பரேஷனே பண்ணாம இருந்தா தான் நம்மளுக்கு பயம் அதிகமாயிட்டே இருக்கும். சிம்பிளா சொல்லப்போனோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர நெனச்சு இங்க நெறைய பேர் பயந்துகிட்டே இருக்கும்போது, சிக்மா மேல்ஸ் கைண்ட்ல இருக்க பீப்பிள் வந்து அத நெனச்சு பிரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படிலாம் நம்ம நாமே தயார் பண்ணிக்கலாம். உடலாலயும், மனதாலயும் ஒரு 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 பெர்ஃபெக்ட்டான ஒரு விஷயத்த வந்து என்ன நடந்தாலும், என்ன ஒரு ஈவென்ட் நடந்தாலும் நம்ம எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்ற மாரியான ஒரு டாஸ்க்ல ஈடுபட்டுட்டு இருப்பாங்க. இத பெசிமிசம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இதே நெறைய பேர் பெசிமிசம் அப்படின்ற மாரி சொல்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பெசிமிசம் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லோவா யோசிக்கிறது. அடுத்து தப்பு தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுற நெகட்டிவான தாட்ஸ வச்சுட்டு இருக்கிறது. ஆனா உண்மையிலே இந்த விஷயம் சிக்மா வேல்ஸ் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பிரிப்பரேஷன் தான். அதாவது அடுத்து நெகட்டிவா நடக்கும்னு சொல்லிட்டு திங்க் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. அடுத்து நெகட்டிவா நடந்தா அத எதிர்கொள்றதுக்கு நான் தயார் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பிரிப்பேர் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது சிக்மா மேல்ஸ பொறுத்தவரைக்கும் அடுத்து
தப்பா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட ப்ரிப்பரேஷன் அதிகமா அவங்க பண்ணி வச்சிருந்தாலுமே கூட பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கிறதுனால சுத்தி இருக்கிற பீப்புள் வந்து இவங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிப்பாங்க. என்னப்பா இவங்க அதிகமா ஃபியூச்சர் வச்சு ஃபோர்காஸ்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் விஷயம் எதனால சிக்மா மேல்ஸை பார்த்து நிறைய பேர் பயப்படுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த கைண்ட் ஆஃப் மென்ஸ் வந்து அவங்க யோசிக்கிற திறமையா இருக்கலாம், அவங்களுடைய வளர்ச்சியா இருக்கலாம், எல்லாமே ஸ்டாண்ட் அலோனா தான் இருந்துட்டு இருக்கும். ஸ்டாண்ட் அலோன் சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுயம்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களா முளைச்சு அவங்களா உருவாவாங்க. அவங்களே செதுக்கிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. யார்கிட்டயுமே எந்த அப்ரூவலுமே கேட்க மாட்டாங்க. இங்க எல்லாருமே நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தி இருக்கிற பீப்புளோட அப்ரூவல் வாங்கி ஆகணும். நம்மளுடைய சீனியர்ஸோட அப்ரூவல் வாங்கி ஆகணும். நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த விஷயத்த நம்ம அக்செப்ட் பண்ணா தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுற தாட் நம்ம மைண்டுக்குள்ள ஆழமா பதிஞ்சதுனால நம்மளால நிறைய விஷயம் ப்ராப்பரா செய்ய முடியாது. எத்தனை வாட்டி நம்ம வந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு கரெக்டா தோணிருக்கும். இந்த விஷயத்த நம்ம பண்ணியே தீரணும். நம்மளுக்கு கரெக்ட்டா படுதுன்னு தெரிஞ்சுமே, இன்னொரு பெர்சன்ட்ட போய் அப்ரூவல் கேட்டுட்டுருவோம். இது பண்ணலாமா? கரெக்ட்டா வருமா? அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாரி நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது, நம்மளோட டிசிஷன்ல வந்து நம்மளுடைய வெயிட்டேஜ் இல்லாம போறதோட மட்டும் இல்லாம, நம்மளுக்கு ஸ்லோ செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்லப்பட்ட லோ கான்ஃபிடன்ஸும் வர ஆரம்பிச்சுரும். இந்த ஒரு ரீசன்ஸ்னால சிக்மா மேல் கைண்ட்ல இருக்கிற பீப்பிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டிசிஷன்ஸ அவங்க தான் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸ்டாண்ட் அலோனா இருந்துட்டு இருப்பாங்க. யார்கிட்டயுமே அப்ரூவல் எதிர்பார்க்க மாட்டாங்க. சுத்தி இருக்கிற சீனியர் பீப்பிள் கிட்ட கூட போயிட்டு, அவங்க பண்ண போற விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணுவாங்களே தவிர்த்து அப்ரூவல் கேட்க மாட்டாங்க. ஏன்னா, இங்க இருக்கிற நெறைய சீனியரான பீப்பிள் நான் சீனியர் பீப்பிள்ன்னு யார மென்ஷன் பண்றேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பத்தில இருக்கிற பெரியவர்களும் சேர்த்து தான் சொல்றேன். நமக்கு முன்னாடி இந்த உலகத்த பார்த்த எல்லாருமே சீனியர்ஸ் தான் ஓகேங்களா? இவங்கலாம் என்ன யோசிச்சிருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இவன் நம்மளோட சின்ன பையன், நம்மளோட சின்ன பொண்ணு, இவங்க நம்மகிட்ட கேட்டுட்டு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு அத்தாரிட்டி எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. சில நேரத்துல வந்து அவங்க சொல்றது தான் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணமும் அந்த மாதிரியான மனிதர்களுக்கு அதிகமா இருந்துட்டே இருக்கும். அப்ப சிக்மா மேல் கைண்ட் ஆஃப் பீப்பிள் வந்து இந்த மாதிரி சீனியர்ஸ் கிட்ட எதுவுமே வந்து அப்ரூவல் வாங்காம செய்யற சில விஷயங்கள் வந்து ரொம்ப திமிரு பிடிச்சவங்களா இருக்கிறாங்க. ரொம்ப வந்து தெனாவட்டா அவங்க வேலைய பார்க்குறாங்க அப்படின்ற மாரி தெரிஞ்சாலுமே கூட, சிக்மா மேல்ஸ பொறுத்தவரைக்கும் சீனியர்ஸோட அந்த அது ஐ மீன் நமக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷனா இருக்கலாம், நமக்கு முன்னாடி இருந்த பீப்பிளா இருக்கலாம். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அப்ரூவல் குடுக்க போறாங்க. ஆனா நமக்கு ஒரு ஐடியா கரெக்ட்ன்னு தெரிஞ்சுதுன்னா, அத செய்யலாமே அப்படின்னு சொல்லப்படுற அந்த தாட் அவங்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால, நெறைய பேர் பயப்பட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம, சீனியர்ஸுமே இவங்கள பார்த்து பயப்பட ஆரம்பிப்பாங்க. "இளம் கன்று பயமறியாது" அப்படின்ற மாரி சொல்றா மாரி, அவங்க எடுத்த காரியத்துல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்து ஜெயிச்சு காட்டுறதுனால, "பரவால்ல நம்மட்ட கேட்காம செஞ்சு முடிச்சுட்டானே" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கான்ஃபிடன்ஸையும் அவங்க வளர்த்துப்பாங்க. சுத்தி இருக்கிற பீப்பிளோட மனசுல லிட்டா கொஞ்சம் பயமும் இருக்கும். "இவங்க கிட்ட வச்சுக்க கூடாது. இவங்க நிச்சயமா செஞ்சு முடிச்சுருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இதனால தான் வந்து சிக்மா மேல்ஸ பார்த்து ஒரு பயம் எப்பவுமே சுத்தி இருக்கிற பீப்புளுக்கு இருந்துட்டே இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 3வது விஷயம் எதனால சிக்மா மேல்ஸ பார்த்து நெறைய பேர் பயப்படுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மனசுல பட்டத டைரக்ட்டா சொல்ற பீப்பிள்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். இங்க யார் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சா யாருக்குமே பிரச்சனை இல்லையே. அது தெரியாததுனால தான் நீங்க எக்கச்சக்க பிரச்சனைகளே ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி சுத்தி இருக்கிற பீப்பிள் நம்மள பத்தி என்ன நினைக்கிறாங்க? நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க? நம்ம நடந்துக்கிற விதம் கரெக்ட்டா தான் இருக்கா? இல்லையா? அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம் வந்து தெரியாததுனால தான் இங்க ரிலேஷன்ஷிப் பிரச்சனையா இருக்கலாம். இல்ல வந்து கொலீக்ஸ் ப்ராப்ளமா இருக்கலாம். ஆர்கனைசேஷன்ல இருக்கிற ப்ராப்ளமா இருக்கலாம். இது மாரி சொல்லிட்டே போலாம். ஃபேமிலில ப்ராப்ளமா இருக்கலாம். அப்ப யாருமே அவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டத வெளிப்படையா பேசாததுனால மட்டும் தான், இங்க நெறைய ப்ராப்ளம்ஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல சிக்மா மேல்ஸ் கைண்ட் ஆஃப் பீப்பிள் வந்து இந்த இடத்துல இவங்க கொஞ்சம் தப்பிச்சுருவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிக்மா மேல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து பெஸ்ட் சொல்யூஷன் சீக்கர்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. எந்த ஒரு பிரச்சனைக்குமே வந்து ஈஸியா சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற திறமை இவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். ஆனா இந்த விஷயத்துல அவங்க ஈஸியா எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க உண்மைய பேசுவாங்க. அந்த உண்மை அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மனசுல படுறத பேசுறது. அவங்க மனசுல என்ன தோணுதோ அத தைரியமா பேச ஆரம்பிச்சுருவாங்க. ஈவன் தோ அது நீங்க கேட்கிற பீப்பிள் வந்து அத நெனச்சு ஹர்ட் ஆனாலும் பரவால்ல, நான் உண்மைய சொல்லிடுறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு உண்மைய மறைச்சு பேச வேண்டிய அவசியமும் இருக்காது. அதே சமயத்துல அந்த யார்கிட்ட உண்மைய மறைக்கணும்னு நெனைக்கிறாங்களோ, அவங்க மூலியமா எந்த பெனிஃபிட் கிடைச்சாலும் பரவால்ல, நான் உண்மைய சொல்லிட்டே போறேன். அந்த பெனிஃபிட் எனக்கு வராம இருந்தாலும் பரவால்லன்னு சொல்லிட்டு உண்மைய ஓப்பனா பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த விஷயம் இவங்களுக்கு சீனியரா இருக்கிற பீப்பிள்ஸா இருக்கலாம், இல்ல இவங்கள சுத்தி இருக்கிற பீப்பிள்ஸா இருக்கலாம், கொஞ்சம் பயம் ஏற்படுத்தும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட வச்சுக்க முடியாது. ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா மூஞ்சால அடிச்ச மாரி எதா இருந்தாலும் சொல்லிடுவாங்க. இவங்க உண்மைய பேசிருவாங்க. இவங்க இந்த இடத்துல வந்து இந்த மாரி பிஹேவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 2 ஸ்டெப் சிக்மா மேல்ஸ் கைண்ட்ல இருக்கிற பீப்பிள பார்த்து தள்ளியே தான் இருந்துட்டு இருப்பாங்க எல்லாருமே. அது மட்டும் இல்லாம, இந்த உண்மைய நேரடியா பேசுறது வந்து அவங்க ஆங்கிள்ல இருந்து பார்க்கும்போது சிக்மா மேல்ஸ் பீப்பிள் வந்து என்ன யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உண்மைய சொல்லும்போது மட்டும் தான் பயமா இருக்கும். ஆனா உண்மைய சொல்லாம மறைச்சோம்னா எப்பவுமே பயமா இருக்கும். இந்த மாரி நம்ம பயந்து பயந்து வாழ்றதுக்கு உண்மைய சொல்லிட்டு ஒரே டைம்ல அதிகமா பயந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மைய தெளிவா, தைரியமா பேசிட்டு மனசுல இருக்கிறத தெளிவா சொல்றதுனால, இவங்க லைஃப்ல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மெஸ் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கன்ஃப்யூஷனா இருக்குப்பா லைஃப். யார் என்ன நினைக்கிறாங்க? இவங்க ஏன் இப்படி பேசுறாங்க? ஏன் இப்படி பழகுறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லப்படுற இந்த கன்ஃப்யூஷனும், இந்த குழப்பமும் இவங்க லைஃப்ல இருக்கவே இருக்காது. ஸ்ட்ரெய்ட்டான ரூட்ல போயிட்டே இருப்பாங்க. அதுக்கான காரணம் இவங்க மனசுல படுறத டைரக்ட்டா பேசுறதுனால தான். 4வது விஷயம் சிக்மா மேல்ஸ பத்தி அதிகமா பயப்படுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அன்பிரெடிக்டபிளா இருப்பாங்க.
இவங்கள வந்து ரீட் பண்ணவே முடியாது. இங்க இருக்கிற மென்ஸ் எல்லாரையுமே சில பேர் வந்து ஈஸியா ரீட் பண்ணிடலாம். ஓப்பன் புக்கா இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா சிக்மா மேல்ஸ் மட்டும் ஒரு மிஸ்டீரியஸ் புக்கா இருந்துட்டு இருப்பாங்க. ஒரு விடுகதை மாரி இருந்துட்டு இருக்கும். இவங்க கூட பழகும்போதும் சரி, பேசும்போதும் சரி, இவங்க ஒரு விஷயம் காமிப்பாங்க. ஆனா மனசுக்குள்ள வேற நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும். அதனால இவங்க என்னதான் நினைக்கிறாங்க அப்படின்னு கெஸ் பண்ணவும் முடியாது. ஃபேஸும் பார்த்தீங்கன்னா நியூட்ரலா இருந்துட்டே இருக்கும். இவங்க கஷ்டத்துல தான் இருக்காங்களா? இல்ல சந்தோஷத்துல இருக்காங்களா? இல்ல வந்து வேற ஏதாவது உணர்வு இருக்காங்கன்னு கூட தெரியாது. அந்த எமோஷன்ஸ் வந்து அவங்க ஃபேஸ்ல வந்து முடிஞ்ச அளவு காட்டாம நியூட்ரலா வச்சுட்டு இருக்கிறதுனால, இவங்க வந்து உண்மையிலேயே வந்து எப்படி அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த புரிதல் இங்க யாருக்குமே இருக்காது. இது வந்து சிக்மா மேல்ஸோட ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு நெறைய பெனிஃபிட்ட குடுத்துட்டு இருக்கும். என்ன மாரியான பெனிஃபிட்லாம் குடுக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க என்ன நெனைக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுறது வந்து புரியாமலே இருக்கிறதுனால, யாருமே வாலண்டரா அவங்கள நெருங்கி இந்த விஷயம் செய்ப்பா, இந்த விஷயம் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு மூக்கு நுழைச்சு அவங்க வாழ்க்கையில மெஸ்அப் பண்ண மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில வந்து தேவையில்லாம முடிவுகள் எடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம சிக்மா மேல்ஸ் வந்து இந்த மாரி எமோஷன்ஸ் யார்ட்டயுமே காட்டாம, அவங்களுடைய பெயின்ஸையும் வெளிப்படையா சொல்லாம, அவங்கள வந்து ஒரு அன்பிரெடிக்டபிளா புரிஞ்சுக்க முடியாத நேச்சர்ல வச்சுட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சூழ்நிலையிலுமே ஒரு பெர்சன் வந்து கூலா இருக்க முடியாது. ஆனா சிக்மா மேல்ஸ் கைண்ட்ல இருக்கிற பீப்பிள் வந்து கொஞ்சம் கூலா அவங்கள அவங்களே வச்சுப்பாங்க. அந்த கூல்னஸ் எப்ப அவங்களுக்குள்ள வரும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, தேவையில்லாம மத்த பீப்பிள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில வந்து இண்டல்ஜ் ஆகாம, அவங்களுடைய டிசிஷன்ஸ வந்து இவங்களோட வாழ்க்கைய திணிக்காம இருக்கிறதுக்காக, நம்ம என்ன நினைக்கிறோம் புரியாமலே இருந்தா யாரும் நம்ம வாழ்க்கையில மூக்கு நுழைக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ரீசன்னால, அன்பிரெடிக்டபிளா இருந்துட்டு இருப்பாங்க. இதுவே நெறைய பேர வந்து கொஞ்சம் பயம் குடுத்தும், உங்ககிட்ட இத சொல்லலாமா? வேணாமா? கொஞ்சம் தள்ளியே நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டக்குனு மூக்க நுழைச்சு அட்வான்டேஜ் எடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு ரீசன்ஸ்னாலயும் சிக்மா மேல்ஸ பார்த்து நெறைய பேர் பயந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஃபைனலான விஷயம் எதனால வந்து இவங்கள பார்த்து பயம் அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு பாயிண்ட். மாஸ்டர்ஸ் ஆஃப் மேனிபுலேஷன் அப்படின்ற மாரி சொல்லலாம். இங்க சுத்திட்டு இருக்க பம்பரத்த மட்டும் தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனா, அத சுத்த விட்ட சாட்டைய யாருக்குமே தெரியாது. சுத்திட்டு இருக்க பம்பரம் அப்படி சொல்லப்படுற பீப்பிள் வந்து நார்மலான பீப்பிள். சுத்தி விட்ட சாட்ட தான் சிக்மா மேல்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா மேல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற மென்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட்டான குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார வேணா அவங்களுக்கு ஏத்த மாரி ஆட வைக்க முடியும். யார வேணா உங்களுக்கு ஏத்த மாரி ப்ளே பண்ணி உங்களுக்கு இவனால பெனிஃபிட் அடைய முடியும். மாஸ்டர்ஸ் ஆஃப் மேனிபுலேஷன் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஒரு பெர்சன கண்ட்ரோல் எடுக்க முடியும். ஒரு சிச்சுவேஷன கண்ட்ரோல் எடுக்க முடியும். அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்த அவங்களுக்கு ஏத்த மாரி மாத்திக்க முடியும். லீடராவும் வாழ முடியும். கீழ இருக்கிற ஒரு நார்மலான ஒரு லோ லெவல் எம்ப்ளாயியாவும் உங்களால சக்சஸ் பண்ணி காட்ட முடியும். ஸோ இந்த ஒரு ட்ராஜிக்கான, ட்ரிக்கியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இவங்க எமோஷன்ஸ் கூட ப்ராப்பரா ப்ளே பண்ணிட்டு இருக்கிறதுனால, மத்தவங்களோட எமோஷனோட எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்க பீப்பிள் தான் அந்த சிக்மா மேட்ச் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த மாரி மேனிபுலேஷன் பண்றாங்க அப்படின்ற மாரி சொல்றோம் பார்த்தீங்களா? இந்த உலகத்துல வந்து அடுத்தவங்கள வந்து கை பாவையா, கை பொம்மையா ஆட்டி வைக்கிறதுக்கான காரணம் சொந்த ஒரு விருப்பு வெறுப்புக்காகவும், சொந்த ஒரு பெனிஃபிட்காகவும் நெறைய பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா சிக்மா மேல்ஸ பொறுத்தவரைக்கும், அவங்க வந்து ஒரு தவறான விஷயத்துக்காகவும், ஒரு எவிலான விஷயத்துக்காகவும் பண்ண மாட்டாங்க. உண்மையிலேயே ஜென்யூனா ஒரு பெர்சன நம்ம கண்ட்ரோல் எடுத்து அவங்ககிட்ட வேல வாங்கி தான் ஆகணும்னா, அந்த பெர்சன் வந்து கண்ட்ரோல் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 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 குட் காஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இந்த மாரியான செய்கைகளை செஞ்சுட்டு இருப்பாங்க. கேம் சேஞ்சர்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த பெர்சன் அதாவது நீங்க எந்த கேம் வேணா விளையாடுங்க. ஆர்கனைசேஷன்ல கேம் விளையாடுங்க, பெர்சனல் லைஃப்ல கேம் விளையாடுங்க, ஃபேமிலி லைஃப்ல கேம் விளையாடுங்க. அந்த கேம்ல வந்து சிக்மா குவாலிட்டில இருக்கிற மென் அங்க யாராவது ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஜாக்கிரதையா விளையாடுங்க. அவங்கள வந்து கேம் சேஞ்சர்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். கடைசி நிமிஷத்துல தோக்க போற விளையாட்ட விட ஜெயிக்க முடியுமா அவனால? அந்த மாரி டர்ன் பண்ண முடியுமா அவனால கேம? இதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமான நாலேட்ஜ் அவங்களுக்கு இருக்கிறதுனால, இந்த ஒரு காரணமும் மத்த பீப்பிள்ஸ் வந்து அவங்கள பார்த்து பயந்துட்டே இருப்பாங்க. ஐயோ! இவங்க வந்துட்டாங்களா, வேற வேலைக்கு ஆவாது. நிச்சயமா வேற மாரி மாத்தி விட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பயம் அதிகமா இருக்கிறதுக்கான காரணம் கேம் சேஞ்சர்ஸா சிக்மா மேட்ச் இருக்கிறதுனால என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பயம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு உன்னதமான ஒரு உணர்வு ஆக்சுவலா. நம்ம எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு நம்ம பயந்தே தீரணும். நம்ம மனசாட்சிக்கு பயப்படணும். நமக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்கும். இன்டர்னல் வாய்ஸ். அந்த வாய்ஸ்க்கு பயந்தாகணும். நமக்குன்னு சில கொள்கைகள் இருக்கும். சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதுக்கு நம்ம பயப்படணும். அப்படி இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் நம்ம பயந்துட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உலகத்துல யாருக்குமே பயப்பட வேணாம். நம்ம ரூட்ல நம்ம போயிட்டே இருந்துட்டே இருக்கலாம். அதே சமயத்துல நம்ம மேலயும் சில பேர் பயம் வச்சிருக்கணும். சுத்தி இருக்கிற பீப்பிளுக்கு எல்லார்கிட்டயுமே நம்ம வந்து கீ குடுத்துறக்கூடாது நம்ம கிட்ட இருக்கிற கீய. நம்ம மேலயும் கொஞ்சம் ஒரு பயம் இருந்தா மட்டும் தான் சுத்தி இருக்கிற பீப்பிள் தேவையில்லாத அட்வான்டேஜ் நம்ம கிட்ட எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுற ஒரே காரணத்துக்காக, பயத்த மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கிற பீப்பிள். அதாவது சுத்தி இருக்கிற பீப்பிளோட மனசுல பயத்த மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கிற பீப்பிள் சிக்மா மேல்ஸ்ன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.